கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த வசனத்திலே தேவன் தீர்க்கதரிசியாகிய யோனாவை பார்த்து கூறுகிற ஒரு காரியம். அவர் நினிவே பட்டணத்தின் ஜனங்களுடைய அக்கிரமம் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கொர்நெலியு என்கிற ஒரு மனிதனிடம் ஒரு தேவ தூதன் வந்து பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க கொர்நெலியுடைய ஜெபங்களும் தருமங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது என்று தேவதூதன் கூறுகிறார். இன்று நாம் நம்மளையே நிதானித்து பார்ப்போம். நம்மை குறித்து எப்படிப்பட்டதான காரியங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது? நினிவே பட்டணத்து ஜனங்களைப் போல தேவன் விரும்பாத பொல்லாப்பான காரியங்கள் நம்மளை குறித்து தேவ சமூகத்தில் போய் எட்டி கொண்டிருக்குமானால், இன்றே நாம் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கும் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. கொர்நெலியுவை போல நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய நற்கிரியைகளும் தேவ சமூகத்தை போய் எட்டுமானால் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். தேவன் அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய கிரியை விளங்கத்தக்கதான ஒரு பாத்திரமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். God bless you.